நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பராக பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட போகிறோங்க. 2 முறையில் நம்ம போட போகிறோம். அதுக்காக பிரெட் எடுத்து வச்சுருக்கிறோம், முட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே உடச்சி ஊற்றி சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மூணு முட்டை வச்சுருக்கிறோம். 3 முட்டையுமே நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். சம்மர் டைமில் வீட்டில் பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் இது மாதிரி பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது இனிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 3 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். அதில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டால் போதும். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு, சுகர் எல்லாமே நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரணும். சுகர் நல்லா கலந்து கரைஞ்சால் தான் நம்ம பிரெட் ஆம்லெட் போடுறப்போ நல்லாயிருக்கும். முட்டையை நல்லா நம்ம கலக்கி விட்டாச்சுங்க. சுகர் எல்லாமே சூப்பராக ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் முட்டை கலக்கிற மிக்சர் இருந்தால் கூட அதில் போட்டு நீங்கள் கலக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு 2 முறையில் பிரெட் ஆம்லெட் போட போகிறோம். வாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக பிரெட் ஆம்லெட் போட்டுடலாம். அடுப்பை பற்ற வச்சு தோசை கல்லை வச்சாச்சுங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை தருட்டு பிரெட் ஆம்லெட் போடுறது. கல் சூடாகிடுச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். முட்டையை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும். அப்போ 2 முறையில் போட போகிறோம். அதில் ஒரு முறையில் முட்டையை நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நம்ம பிரெட்டை வச்சுக்கலாம். இது வேகட்டும். இதை திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்போ மறுபடியும் இதில் முட்டை ஊற்றிக்கிறோம். திருப்பி வச்சிருக்கிற பிரெட்டை மறுபடியும் இதில் போட்டுக்கலாம். சைடில் இருக்கிற முட்டையை அப்படியே சேர்த்து விட்டுக்கோங்க. அந்த சைடில் இருக்கிறதையும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வெந்துருச்சு. சூப்பராக நம்ம எடுத்துடலாம். அடுத்தது இன்னொரு முறையில் போட போகிறோம். எண்ணெயை தேய்ச்சிட்டு இப்போ ப்ரெட்டு மேலே நம்ம முட்டையை சேர்த்துட்டு அதை வேக வைக்க போகிறோம். இது 2வது முறை. 2 மெத்தட்லையுமே செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே நம்ம போட்டுடலாம். திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ முட்டையை அதில் சேர்த்துடலாம். கீழே வந்துக்கிட்டு இருக்கும்போது மேலே சேர்த்துடலாம். சைடில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சைடு வந்துருச்சு. அதை திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எடுத்துடலாம். வெந்துருச்சு.
இதே மாதிரி நம்ம 2 மெத்தடுமே யூஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மீதி இருக்கிறது இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக ஈஸியாக நம்ம பிரெட் ஆம்லெட் வீட்டிலே போட்டாச்சுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் போட்டு சாப்பிடுங்க. சம்மர் டைமில் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம 2 முறையில் வந்து பிரெட் ஆம்லெட் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் 2 முறையிலுமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு 2 முறையுமே ஈஸியாக தான் இருக்கும். டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.